நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ரயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ஓம் அஜானதிமிரஞ்சஸ்ய ஞானாஞ்சனशलाकये சக்ஷுருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरदौ भङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधामदनमोहनौ दिव्यद्वृन्दारण्यकल्पद्रुमादग श्रीमद्रत्नाकारो सिंहासनस्थौ श्रीमद् राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिपि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशीवटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपिर्गोपीनाथ श्रियास्तु नः। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनीति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनीति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भागवत प्रार्थने। सर्वशास्त्राद्भि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदोन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे। मतेक बंधो मत्संगिन मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु ददाइन अधिनोचता करा आनामुंच कदाचिन मां प्रेम्ना हृत्कण्ठयोस्फुरा। மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் நீங்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றீர்கள். நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் எப்பொழுதும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் அத்தியாயம் 86 சுபத்ரை கல்யாணம். இந்த பாடத்தினுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கு புது அத்தியாயம் தொடங்கலாம். அதுல 2 ஸ்லோகம் தான் நடத்த போறேன். முதலே சொல்லிடுறேன். சுபத்ரை கல்யாணம். சுபத்ரையின் திருமணம் ஏன் கடினமாக இருந்தது? மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். சுபத்ரையை அர்ஜுனனை மணப்பதை பகவான் பலராமரை எதிர்த்ததால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மரணமடைந்த தேவகியின் புத்திரர்களை மீட்டு வந்தது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினமாக இருந்தது அர்ஜுனன் சுபத்ரையை மணந்தது. பகவான் பலராமருக்கு பிடிக்காததுனால அது கொஞ்சம் கடினமான வேலையா இருந்தது. ஓகே, ஹரே கிருஷ்ணா, நன்றி. சரியா சொன்னீங்க. 2வது கேள்வி, சுபத்ரையை
துரியோதனனுக்கு மனம் முடிப்பதில் யாருக்கு விருப்பம் இல்லை? வசுதேவருக்கு விருப்பம் இல்லை மாதாஜி. மொத்த பேருக்குமே விருப்பம் இல்ல. கிருஷ்ணருக்கு விருப்பம் இல்ல, குடும்பத்தினருக்கு விருப்பம் இல்ல, சேர்ந்த வசுதேவர் எல்லாருக்குமே மட்டும் இல்ல, யாருக்குமே விருப்பம் இல்ல. இவரை தவிர, பலராமரை தவிர. 3வது கேள்வி, அர்ஜுனன் திருதண்டி வேஷத்தில் யார் வீட்டுக்கு சென்றார்? பலராமர் வீட்டுக்கு. பலராமர் வீட்டுக்கு. நன்றி, சரியா சொன்னீங்க. 4வது கேள்வி, பலராமர் ஏன் அர்ஜுனனை அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை? அர்ஜுனனை ஏன் பலராமர் கண்டுபிடிக்கல? சரணாகதி மாதாஜி சொல்லுங்க. சன்னியாசி வேஷத்துல இருந்ததுனால. இல்ல, இல்ல மாதாஜி, வேற ஆன்சர். நல்லாவே கண்டுபிடிக்கலாம்ல, ஹரே கிருஷ்ண சொந்தக்காரன் இல்ல. பகவான் பலராமர். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. அர்ஜுனனை அடையாளம் கண்டுகொள்ளாதது உன்னத லீலைகளை அனுபவிக்கும் பொருட்டு பரமபுருஷ பகவானால் செய்யப்பட்ட ஏற்பாடு. கிருஷ்ணர் வந்து பலராமருக்கும் ஆரம்பம் வந்து பலராமர் கடவுள் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒரு படி கிருஷ்ணருக்கு கம்பேர் பண்ணும்போது கீழே தான். அப்ப கிருஷ்ணர் வந்து பலராமரையும் தன் கட்டுப்பாடுல தான் வைக்கிறார். இந்த லீலையில ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும், ஒரு ஆனந்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாம இது நடக்குது. இல்லைன்னா பலராமரால முடியாது எதுனா உண்டா? அர்ஜுனனை இனம் பிடிக்க முடியாதா என்ன? பலராமர் எப்படி ஏமாற முடியும்? கிருஷ்ணர் விரும்பினா ஏமாறலாம். அதனால கிருஷ்ணர் வந்து இதுல வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யம் வைக்கலாம். அர்ஜுனன் வந்து கேட்டு பொண்ணு தராம இருக்க முடியுமா? எவ்வளவு நெருக்கமான உறவு அவங்க. சுபத்திரை வந்து நான் அர்ஜுனன் தான் திருமணம் செய்து கொள்வேன், அர்ஜுனன் நான் சுபத்திரையை தான் திருமணம் செய்து கொள்வேன், அது யாருன்னா தடை சொல்ல முடியுமா என்ன? இந்த லீலைக்கு ஒரு சுவாரஸ்யம் வேணும், ஒரு ஆனந்தம் வேணும்னு கிருஷ்ணர் செஞ்ச வேலை அது. 5வது கேள்வி, சத்துர் மாதத்திற்கு பிறகு வரும் திருவிழா பற்றி கூறுக. நவமணி மாதாஜி ரொம்ப நாளைக்கு அப்புறம். சீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் இவ்விழாவை பகவான் விஷ்ணுவின் வருடாந்திர தேர் திருவிழா பிரம்மோற்சவம் என்று விவரிக்கிறார். இது சதுர்மாசத்தின் முடிவில் பகவான் யோக நித்திரையை விட்டெழும் விழாவாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சத்துர்மாசத்துல வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப இங்க வடநாட்டுல எல்லாம் சத்துர்மாசம் தீபாவளிக்கு அப்புறம் தான் திருமணமே பண்ணுவாங்க. அந்த சத்துர்மாசத்துல நம்ம எல்லாம் வந்து ஆடி மாசம் மட்டும் பண்ண மாட்டோம். ஆடி முடிஞ்ச ஆவணி ஐப்பசி இதுல எல்லாம் திருமணம் வைப்போம். ஆனா அவங்க வந்து சத்துர்மாசியம் முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருமண விழாக்கள் கூட நடக்கும். ஏன்னா அப்பதான் வந்து உத்தராயணம் பகவான் வந்து உத்தராயணம் வந்து இதுல வரும். பகவான் வந்து தூக்கத்துல இருந்து வெளியே எழுந்து வராரு அப்படின்றதுக்காகவும் யோக நிதிரையை விட்டு வெளியே வராருன்றதுக்காக இந்த மாதிரி சொல்லப்படுது. அடுத்து 6வது கேள்வி, பலராமர் ஏன் கோபப்பட்டார்? அவரது கோபம் எவ்வாறு சமாதானப்படுத்தப்பட்டது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேங்க. ஹரே கிருஷ்ணா. ஆம்லு மாதாஜி. சுபத்திரை கட்டுப்பட்டு கேட்ட பகவான் பலராமர் முழு நிலவு காலத்தில் சமுத்திரம் பொங்குவது போல் கலக்கமடைந்தார். ஆனால் பகவான் கிருஷ்ணரும் மற்ற குடும்ப அங்கத்தினர்களும் மரியாதையுடன் பலராமன் பாதங்களை பற்றி கொண்டு விஷயத்தை விலக்கி கூறி அவரை சமாதானப்படுத்தினர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பலராமருக்கு ஏன் கோபம் வந்துச்சுன்னா, அது எப்படி இந்த அர்ஜுனன் இப்படி ஏமாத்திட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கடும் கோபம் வந்தது. அப்ப இவங்க எல்லாம் பாதங்களை பிடிச்சு சொல்றாங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க, அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சுபத்திரை எப்பொழுதுமே அர்ஜுனனை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதனால அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, சுபத்திரையினுடைய விருப்பம் அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப சுபத்திரைக்கு விருப்பம் இல்லாமல் அர்ஜுனன் பண்ணியிருந்தாருன்னா பலராமர் இன்னும் கோவப்பட்டிருப்பார். அப்படி இல்லை, சுபத்திரையினுடைய முழு சம்மதத்துடன் அது நடக்குது. அடுத்த கேள்வி, இதோட சுபத்திரை கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. 7வது கேள்வி, சுருத்த தேவர் யார்? ரிப்புஹர மாலினி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சுருததேவர் வந்து ஒரு முதல் தரமான பிராமணரா இருந்தாரு. அப்புறம் கிருஷ்ணரோட பக்தராகவும் இருந்தாரு. அவர் கிருஷ்ணருக்கு தூய தொண்டாற்றி வந்தார். பூரண திருப்தி அடைஞ்சிருந்தார் கிருஷ்ணர் அவர்கிட்ட. அதனால அவர் சாந்தராகவும் விவேகியாகவும் புலன்நுகரிலிருந்து விடுபட்டவராகவும் இருந்தார் சுருததேவர். நன்றி, சரியா சொன்னீங்க. ஒரு ரொம்ப சுத்தமான பிராமணர். கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் பணக்காரர் ஏழை அப்படிலாம் கிடையாது, தூய்மையை தான் அவர் விரும்புறார், தூய பக்தர்களை அவர் விரும்புறார். தூய பக்தர் மன்னனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், 2 பேருக்கும் சமமான ஒரு கருணையை தான் பகவான் கொடுப்பார். ஓகே, நீ பணக்காரன்
அதனால நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். பணக்காரனும் பக்தனா இருந்தா போறாரு. ஏழையும் பக்தன் இல்லை, ஒரு ஏழை பக்தன் இல்லைன்னா அங்க பகவானுக்கு வேலை கிடையாது. இங்க ஸ்ருத்ததேவர் தூய பக்தர், அதனால பகவான் விரும்பி அங்க சென்றார். 8வது கேள்வி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடியான கவனத்தை ஒருவர் எப்படி பெற முடியும்? ஹரே கிருஷ்ண கோலோக மாதாஜி. நிவாசினி. சொல்லுங்க. தேங்க்யூ மாதாஜி. ம். மாதாஜி, பௌதிக முன்னேற்றத்தை பத்தி கவலைப்படாம இந்த சிறப்புடைய தனது நேரத்தையும் பொருளையும் உயர்ந்த கடமைக்காக, பகவத் தொண்டிற்காக அர்ப்பணிக்க வேணும். இப்படி அர்ப்பணிக்கும் போது தவிர்க்க முடியாத இந்த கலியுகத்துல சிரமங்களையும் பொருட்படுத்தாமல் இந்த திட்டத்துல ஒரு ஒரு கிரகஸ்தன் வெற்றி பெற்றான்னா பகவானுடைய அந்த நேரடியான கவனத்தை அவனால் எதிர்பார்க்க முடியும் மாதாஜி. இப்ப அவங்க இந்த எந்த ஒரு பக்தரும் தங்களுடைய பொருளாதாரத்தை பற்றியே நினைக்காம, கவலைப்படாம அதை பத்தியே கவலைப்படாம பக்திக்கே முக்கியத்துவம் தந்தாங்கன்னா பகவான அவங்க பார்க்கலாம். நேரடியாக கூட நேரடி கவனத்தை திருப்ப முடியும். இந்த கலியுகத்தினுடைய சிரமங்களை பொருட்படுத்தாமல், எதையும் கஷ்டமே எதை பத்தியும் கவலைப்படாம, கிருஷ்ணா உன்னை திருப்திப்படுத்துறது மட்டுமே என் வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு யார் வாழறாங்களோ அவங்கள திருப்பி பார்ப்பாரு கிருஷ்ணர். ஓ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 9வது கேள்வி, பகுலாஸ்வர் யார்? அவரது சிறப்பு யாது? ஹரே கிருஷ்ண மாதாஜி மாதாஜி. நாஜலா மாதாஜி. சாரதா கிருஷ்ணா. பவானி மாதாஜி லிஸ்ட்ல நிக்கிறாங்க. சந்திரா தேவி அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க சாரதா பவானி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மிதிலை ராஜ்யத்தின் அரசர் தான் பகுலாஸ்வர் மாதாஜி. மிதிலை மன்னரின் வம்சத்தவருமான பகுலாஸ்வர் என்பவர் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபட்டிருந்தார். இவ்விரு பக்தர்களும் பகவான் அச்சுதருக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆவர். பொய் அகங்காரம்னா என்னது மாதாஜி? பொய் அகங்காரம் நான் இந்த உடல் நினைக்கிறது மாதாஜி. பாரு, உங்களையா கேட்டேன்? நான் சாரதா பாவினியை தான் கேட்டேன். சாரதா பாவினி, இது பொய் அகங்காரம் எங்க வருது சொல்லுங்க. அவங்க சொன்னது சரியான பதில். உங்களுக்கு புரிஞ்சுதா? அது பொய் அகங்காரம்னா என்னன்னு மற்ற பக்தர்களுக்கும் சேர்த்துதான் பொய் அகங்காரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அகங்காரம்ன்ட்டு நம்ம சொல்றோமே திமிரு, அது கிடையாது. இது பொய் அகங்காரம்ன்றது வேற. பகவத்கீதை முடிச்சிட்டீங்களா மாதாஜி? சீதலா கேசவி எல்லாம் வரக்கூடாது, பதில் சொல்லும். ஆஹா, நான் கேட்கறவங்க மட்டும் பதில் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. நீங்க வேண்டாம், நீங்க இல்ல, இருங்க. நான் சொல்லல. நான் இத படிக்கவே இல்ல. நான் ஸ்லோகம் படிக்கிறேன். நான் ஊருக்கு போயிருந்தேன். சரி 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 சரி, அதான் சொன்னேன். சரி. சாரதா பாவினி மாதாஜி, பொய் அகங்காரம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இல்ல நான் யாரையும் கேட்கல. சாரதா பாவினி மாதாஜி மட்டுமே பதில் சொல்லணும். நான் இந்த உடல் அல்லங்கிறதுதான் மாதாஜி பொய் அகங்காரம். அதான் எங்க இருக்கு அது? அது எங்க படிச்சீங்க? எந்த ஒரு செயல் செய்தாலும் இல்ல 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 இல்ல. ஆஹா, இது எங்க படிச்சீங்க? பொய் அகங்காரன்ற வார்த்தை எங்க வருது? ஞாபகம் இல்ல மாதாஜி. வரல. சூட்சும உடல் தெரியுமா? இப்ப எல்லாருக்கும், ஏன்னா நீங்க இது ஒரு முக்கியமான கருத்து. இது 13வது அத்தியாயம் பகவத்கீதையில வருது. இப்ப ரைட் மாதாஜி. இந்த உடல் 2 இருக்கு. இந்த உடல், இந்த ஆத்மாவை 2 விஷயம் மூடி இருக்கு. ஒரு விஷயம் இந்த உடல் இல்லையா, பஞ்சபூதங்களால் ஆனது. இன்னொன்னு சூட்சும உடல். அந்த சூட்சும உடல் 3 பொருட்களால் ஆனது. என்னது அது சொல்லுங்க. இருங்க. சாரதா பாவினி மாதாஜி மட்டும் தான் பதில் சொல்லணும். அதுதான், அங்கதான் நம்ம படிக்கிறோம். மனம், புத்தி, பொய் அகங்காரம். பொய் அகங்காரம்ன்றது இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இந்த உடல்னு நினைச்சே காரியத்தை செய்யறதுதான் பொய் அகங்காரம். மனம்ன்றது எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிடும். புத்தின்றது என்னது? புத்தி வேற யாருன்னா கூட சொல்லலாம். புத்தினா என்ன? இன்டெலிஜென்ஸ் மாதாஜி. அது இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் தெரியும். புத்திங்கிறது அறிவு. அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன். இல்ல நான் அதெல்லாம் கேட்கல. புத்தினா என்ன, மனம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமா? ஏன்னா அதுலதான் நம்ம வேலையே செய்யறோம். அதனால மனம்னா என்னன்னு தெரியும். மனதை கட்டுப்படுத்துறது புத்தி மாதாஜி. புத்தினால நாம கட்டுப்படுத்துறோம். மனத்துக்கு மேல புத்தி இருக்கு. சம்டைம்ஸ் புத்தி கீழே வந்துருச்சுன்னா மனம் மேல வந்துரும். புத்தின்றது என்ன, எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? மனசுக்கும் புத்திக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரே மாதிரி கூட தெரியல.
மனசு வந்து நிறைய திங்கிங், வில்லிங் அண்ட் ஃபீலிங் இல்ல மாதாஜி. இல்ல 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 ஆனா புத்தி கூட திங்கிங்ல வரும். எஸ், அது புத்தி திங்கிறது டெசிஷன் யாரு? எடுக்கணும் மாதாஜி. புத்தி டெசிஷன் யாரு எடுக்கிறது, அழகா ஆ மாதாஜி டெசிஷன் எடுக்கிறது, டெசிஷன் அறிவு வந்து மாதாஜி. செலக்ட் புத்தினா பண்ணும் அறிவு மாதாஜி. மாதாஜி. அறிவு ஆ புத்தினா அறிவு அறிவு. மாதாஜி. மாதாஜி அறிவு புத்தி எல்லாம் ஒண்ணுதான். இப்ப பாருங்க, அத அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. ஒரு காரியம் நல்ல காரியமா கெட்ட காரியமா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்றதுல புத்தி விளையாடும். மனம்ன்றது வந்து உணர்ச்சி பூர்வமா இருக்கும். உருகும், அழுவும், சிரிக்கும், விரும்பும், இதெல்லாம் மனம். புத்தின்றது வந்து கொஞ்சம் இறங்கும். எப்படி இறங்கும்னா, முன்னாடி அனுபவங்களை வச்சு, அந்த அனுபவங்கள் ஒரு திருடா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் புத்தி எப்படி வேலை செய்யும்? எப்படி நல்லா திருடலான்னு வேலை செய்யும். ஒரு பக்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க அவங்க புத்தி எப்படி வேலை செய்யும்? இன்னும் எப்படி பக்தியில முன்னேறலாம்னு வேலை செய்யும். அந்த புத்திக்கு எங்கிருந்து சோர்ஸோ அது மாதிரி இருக்கும் புத்தி. அதனால்தான் கடவுள்கிட்ட போய் வேண்டும் போது, கிருஷ்ணர்கிட்ட வேண்டும் போது, நல்ல புத்தியை கொடுங்கள் அப்படின்னு வேண்டணுமா. ஏன்னா நல்ல புத்தி கிருஷ்ணரோட தொடர்பு கொண்ட புத்தியா இருந்தா, சாஸ்திரம் குரு சாது சாஸ்திரத்தோட தொடர்பு கொண்ட புத்தியா இருக்கணும். புத்தி எல்லாருக்குமே இருக்கு. இந்த நார்மலா வார்த்தையில இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, அறிவு புத்தின்னு வழக்குல சொல்றோமே, அது வேற. ஒரு மனிதனுடைய சூட்சும உடல்ல இருக்கக்கூடிய புத்தி எப்படி வேலை செய்யுதுன்றதை பொறுத்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு காரியத்தை ஒருத்தன் எப்படி செய்யறான், அவனுடைய கனெக்டட் புத்தி, அவனுக்குன்னு ஒரு புத்தி கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அது எதோட தொடர்பு கொண்டிருக்கோ அதுபடி நடக்கும் அது. அதனால்தான் அந்த புத்தியை நம்ம மாற்றி அமைக்கும் போது, அந்த புத்திக்கு சோர்ஸ் எங்க, எதனுடைய அடிப்படையில அது வேலை செய்யுது, அதனுடைய சோர்ஸ் பக்தர்கள் குரு சாது சாஸ்திரமா இருந்தா அவங்க சரியாயிடுவாங்க. இல்ல அனுபவமா இருந்தா கூட தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அனுபவமா இருக்கலாம், இல்ல அவங்க ஒரு திருடன் இன்னொரு திருடனோட சம்பந்தப்பட்டவனா இருந்தான்னா சரியா போச்சு, அந்த புத்தி இருக்கும். புரியுதுங்களா? மனம் புத்தி அகங்காரத்துல, அகங்காரம் என்பது திமிரு கிடையாது. நாம் இந்த உடலோட நிறைய சம்பந்தப்பட்டு இருக்கிறோம் பாருங்க, அதுதான் அகங்காரம். அது இல்லாம இருந்தாராம், பொய் அகங்காரமே இல்லாம இருந்திருக்கிறார் பாருங்க. அப்பனா என்ன, ஆத்ம நிலையில இருந்திருக்கிறார். பகுலாஸ்வர் பொய் அகங்காரமே இல்லாதவர். ஆனா நான் இந்த உடல்னு எந்த காரியத்தையும் செய்யல, நான் ஆத்மான்னு காரியங்களை செய்யறாரு. அப்ப எவ்வளோ உயர்ந்த நிலையில இருந்திருப்பார் பாருங்க. சரியா புரியுதா இப்ப பொய் அகங்காரம்? எல்லாரையும் கேக்குறேன். ஹரே கிருஷ்ண புரியுது? மதஜி. கேளுங்க மதஜி, ஒரு மனிதனின் சூட்சும உடலிலிருந்து செயல்படுவது புத்திய மதஜி. இது ஏதோ சொன்னீங்க நடுல, நான் கேட்கல நீங்க. மதஜி. ஹரே ஆத்மா ஆத்மா தெரியுமா உங்களுக்கு? ஆத்மா, கிருஷ்ணா. ஆத்மாவுக்கு 2 சட்டை இருக்கு. ஆமா மதஜி, சூட்சும உடல் ஒண்ணு, பௌதிக உடல் ஒண்ணு மதஜி. அது ஸ்தூலம். ஸ்தூலம்னா கண்ணால் ஸ்தூலம், பார்க்கக்கூடியது. இந்த உடல் கண்ணால பாக்குறோமா, இது ஸ்தூலம். எஸ் மதஜி. சூட்சுமம்ன்றது கண்ணால பார்க்க முடியாது. சரியா? ஆமா மதஜி. இதுல இது ஆமா மதஜி. ரெண்டும் மூடி இருக்கு இந்த ஆத்மாவை. ஆத்மா உள்ள தூங்கின்னு இருக்கு. சரியா? இந்த ஆத்மா வந்து ஒண்ணு இந்த உடல், இன்னொன்னு உள்ள தெரியாத வந்து மனம் புத்தி அகங்காரம், அதுதான் சூட்சும உடல். இந்த மனம் புத்தி அகங்காரம் இருக்குது பாரு பக்தர்களே, அது சாவாது. உடல் செத்து போயிடுது. சரிதான்? நம்ம செத்து போன பிறகு, நாமன்னு சொல்றது இங்க உடல், இந்த உடல் போனதுக்கு அப்புறம் இந்த ஆத்மாவுக்கு ஒரு கவரிங் இருக்கும். அந்த கவரிங் சூட்சும உடல். அந்த சூட்சும உடல் அடுத்த பிறவி வரைக்கும் கூட வரும். இதுல நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்படி கூட வரும்னா, இந்த இந்த பிறவியில இந்த மனசுல ஆசைகளை போடுறோம், வெறுப்புகளை போடுறோம், அதெல்லாம் இருக்கும். இந்த நினைவுகள் இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இவங்க என் சொந்தக்காரு, அவன் எனக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ், அந்த நினைவுகள் இருக்காது. ஆனா ஆசைகள் இருக்கும். எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் இருக்கும், எதெல்லாம் வெறுத்துமோ அதெல்லாம் இருக்கும். அது அப்படியே அடுத்த பிறவி போகும். அதுதான் பகவத்கீதையில ஒரு இடத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த காற்று மலர் வாசனையையோ இல்ல துர்நாற்றத்தையோ கவர்ந்து செல்ற மாதிரி இந்த மனசு வந்து அடுத்த பிறவிக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு போகும். இப்ப மனம் புத்தி அகங்காரத்துல இருக்கிற பதிவுகள் அடுத்த பிறவிக்கு போகும். இந்த நினைவுகள் போகாது. ஆனா அதை நிறுத்திடுறாரு கிருஷ்ணர்.
அடுத்த பிறவிக்கு வந்து இந்த ஆசைகள். அதனால்தான் இந்த பிறவியில நம்ம வந்து மனசுல ஆசை போடுறதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. அது பக்திக்கே போட்டோம்னா அடுத்த பிறவி நம்மளுக்கு பக்திக்கு அனுகூலமாவது இருக்கும். இந்த பிறவியில நம்ம தோத்துட்டோம்னா, இந்த பிறவியில எப்படியும் தோக்கத்தான் போறோம்னு தெரிஞ்சவங்க அட்லீஸ்ட் இந்த அளவுலயாவது கவனமா இருக்கணும். நல்ல கவனமா இப்ப கேட்டுங்க. நம்ம எதை ஆசைப்படுறோம் அதுலயாவது கவனமா இருக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும், அடுத்த பிறவி கொஞ்சம் பக்திக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும். இல்லைன்னா அதுக்கும் நம்ம போராட வேண்டியிருக்கும். புரியுதா? பக்தர்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 10வது கேள்வி. பகவான் ஏன் சுத்த தேவரையும் பகுலாஸ்வரையும் காணச் சென்றார்? மாதாஜி சந்திராதேவி. நான் சொல்றேன் சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க. சுருதேவரும் பகலாஸ்வரும் அவங்க வீட்டுல வந்து விக்கிரகங்களை வழிபட்டு தினந்தோறும் வழிபடுறோம்னு சொல்லி சபதம் செஞ்சிருந்தாங்க மாதாஜி. அதனால அவங்க வந்து துறவைக்கு போக முடியல அவங்கனால. அதனால கிருஷ்ணரே நேரா வந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுத்தார். நல்ல பதில் சொன்னீங்க. தேங்க்யூ. 11வது கேள்வி. பகவானுடன் பயணித்த முனிவர்களின் பெயர்களை கூறுக. அப்படியே பார்த்து படிக்க ஹரே வேண்டியதுதான். கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. நாரதர், வாமதேவர், அத்ரி, கிருஷ்ண, துவைபாயன வியாசர், பரசுராமர், அசிதர், அருணி, நான், பிரகஸ்பதி, கணவர், மைத்ரேயர் மற்றும் சியவனர் ஆகியோர் ஆகும். நீங்க போனீங்களா மாதாஜி? நான் போகல மாதாஜி. அதான் மாதாஜி யோசிச்சுட்டே படிக்கிறேன். அப்ப பதில் சொல்லும் போது பார்த்து இல்ல சொல்லணும். நானுன்னு யார் சொல்றது? அத வேற யாரும் பதில் சொல்லக்கூடாது. மாதாஜி சாரி மாதாஜி. நான் இப்பதான் கொஸ்டின் போன வாரம் கிளாஸ் கேட்கல மாதாஜி. மாட்டிக்கினீங்களா? இந்த புக் பாகவதம் யார் சொல்றது? பாகவதம் வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்றாங்க மாதாஜி. அவர்தான். 2 பேர் சொல்றாங்க. சரி, இன்னொருத்தரும் சொல்றாரு பாகவதம். அவர் யாரு? மைத்ரேயரும் சொல்றாரு. மைத்ரேய ரிஷியும் ஒரு கட்டத்துல சொல்றாரு. சுத்த கோஸ்வாமி. இங்க இருந்து 2 இப்ப இந்த பாகவதத்துல வர்ணனை வந்து எங்கெல்லாம் பாகவதம் பேசப்பட்டதோ அதெல்லாம் இங்க சொல்லப்படுது. அதுல வந்து சில பேர் உரையாடல் நடக்கும் இல்லையா? நைமிசாரண்யத்துல சுத்த கோஸ்வாமி இங்க கேட்டவர் சௌனுக ரிஷி தலைமையிலான முனிவர்களுக்கும் சொல்றார். அதுவும் ஓடின்னு இருக்கு. ஆனா இந்த இடத்துல சுகதேவ கோஸ்வாமி தான். நீ உரையாடல் யாருக்கு நடக்குதுன்னா சுகதேவ கோஸ்வாமிக்கும் பரீட்சத்துக்கும் நடக்கிறது தான். அப்ப சுகதேவ கோஸ்வாமி நானும் போனேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? பிரகஸ்பதி கணவர்னு போட்டிருக்காங்களா மாதாஜி? கணவர் அப்படிங்கிறது யாரு மாதாஜி? ஏதோ கணவர் கண்வர் முனிவர் அப்படி ஒரு பேரு. அர்கிய நீர் என்றால் என்ன? அர்கிய நீர் என்றால் என்ன? ராதா விரஜ பிரேமா மாதாஜி. மணிமேகலை அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பணிவான வணக்கங்கள் மாதாஜி. மாதாஜி, அர்க்கிய நீருங்கிறது வந்து மரியாதை சின்னமாக அளிக்கப்படும் நீர் மாதாஜி. சரி, நன்றி. இப்ப சில நேரத்துல நம்ம கூட வீட்டுல எல்லாம் வந்து இந்த திதி பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு தண்ணி எடுத்து அவங்க பாதங்கள்ல விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது உண்டா? அந்த மாதிரி உண்டு. இல்ல அந்த யாருன்னா தலையில கலசம் எடுத்துன்னு ஊர்வலம் போறாங்கன்னா வீடுகள்ல இருந்து தண்ணி எடுத்துன்னு போய் அவங்க பாதங்களை கழுவுவாங்க. அந்த வழக்கம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. கோயில் பண்டிகை மெரவணை வரும் மாதாஜி, அப்ப ஊத்துவாங்க மாதாஜி. அந்த மாதிரி பாதங்களை கழுவுவாங்க. அது வந்து அது அர்கிய நீருக்கு சமமா இல்ல அது மாதிரியான்னு தெரியல. அர்கிய நீர்ன்றது வந்து ஒரு மரியாதைக்கு கொடுக்கறது கலசத்துல. சரியா? 13வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணரும் முனிவர்களும் பிரயாணத்தில் கடந்து சென்ற தேசங்கள் யாவை? மணிமேகலை சொல்லுங்க. ஆனர்த்தம், தன்வம், குருஜாங்லம், கங்கம், மத்ஸ்யம், பாஞ்சாலம், குந்தி, மது, கேகயம், கோசலம், அர்ணம் ஆகிய தேசங்களையும் வேறு பல ராஜ்யங்களையும் கடந்து சென்றனர். நன்றி, சரியா சொன்னீங்க. 14வது கேள்வி. பகவான் வேகமாக பயணித்த போது சாதாரண மக்கள் எவ்வாறு அவரை கண்டு அவருடைய கருணையை பெற முடிந்தது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாந்தமணி மாதாஜி சொல்லுங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம்மை தரிசிக்க வந்தவர்கள் மீது பார்வை செலுத்தியதாலேயே அவர்களை இருண்ட பௌதீக வாழ்விலிருந்து விடுவித்தார். இவ்வாறாக அவர்களுக்கு அவர் அஞ்சாமையும் திவ்யமான பார்வையும் அருளி கொண்டிருந்தார். ஹரே கிருஷ்ண.
விளக்கி சொல்லணும்ல. வேகமா ஒருத்தர் போறாங்க, அவங்க எப்படி மத்தவங்கள கவனிக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு என்ன பதில்? கிருஷ்ணர் வேகமா போயிட்டு எப்படி கருணையை கொடுத்திருப்பார்? எப்படி கொடுத்தார்? இப்ப பொருளுரை சொல்றேங்க மாதாஜி. பகவானை சந்தித்த சாதாரண மக்களின் கண்கள் அறியாமையால் மறைக்கப்பட்டிருந்தது. பகவான் தேர் காற்றை விட வேகமாக சென்று கொண்டிருந்தது. அதுங்களா மாதாஜி? இல்ல மாதாஜி, நான் பக்தியால் மட்டுமே என்னை காண முடியும். லாஜிக்கா புரிஞ்சுங்க. வேகமா போறாரு கிருஷ்ணரு, கருணையை கொடுத்தாருன்னு எழுதுறாங்க. எப்படி கருணை கொடுக்க முடியும்? வேகமா அவங்க என்ன பார்த்தாரா எல்லாரையும்? கிருஷ்ணரின் கருணை மிக்க விசேஷ பார்வையானது. பகவான் தரிசனத்தை பெறுவதற்குரிய பக்தி பூர்வமான தூய்மை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்தது. அவர் வேகமா போனாலும் அவரால் வேகமா எல்லாருக்கும் கருணை கொடுக்க முடியும். இது பகவானுடைய சக்தி ஒண்ணு. ரெண்டாவது, யாருக்கு அந்த ஆர்வம் இருந்ததோ, அவங்க எட்டாவது தூரத்துல இருந்தாலும் பகவானால அவங்கள அணுக முடியும். பக்கத்திலே இருந்துன்னு துரியோதனன் மாதிரி ஒருத்தன் பக்கத்திலே இருந்தா கூட கிருஷ்ணரை மாயாவின்னு சொன்னான். அங்க போல கருணை. நம்ம தூரம் இருந்தோம்னா கூட அவரை உண்மையா ஆழமா நேசிச்சோம்னா அந்த கருணை அவங்களுக்கு போகுது. அதான் லாஜிக். சரியா? நன்றி. அடுத்த கேள்வி, 15வது கேள்வி. வைபவ பிரகாஷ என்றால் என்ன? வைபவ பிரகாஷ என்றால் ஹரே என்ன? கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஏற்கனவே பதில் சொன்னவங்க எல்லாம் கூப்பிட மாட்டேனா? எல்லாரும் ஏற்கனவே பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க. பதில் சொல்ல. முத்துலட்சுமி நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேன். சொல்லுங்க. அந்த பிராமணரும் அரசரும் தன் வீட்டில் மட்டுமே பகவான் இருப்பதாக எண்ணிய போதிலும் பகவானும் அவரது சகாக்களும் இருவரின் வீடுகளிலும் இருந்தனர். இது பகவானின் மற்றொரு ஐஸ்வர்யமாகும். இந்த ஐஸ்வர்யம் வேத சாஸ்திரங்களில் வைபவ பிரகாச என்று விவரிக்கப்படுகிறது. அதை நீங்க உங்க சொந்த வார்த்தையில சொல்லும் போது ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர் பகவான். பகவான் 16,108 மனைவிகள் திருமணம் செஞ்சு கொண்டார். ஒவ்வொரு மனைவியும் நினைச்சாலாம் என் கூட மட்டும்தான் கிருஷ்ணர் இருக்கிறார் அப்படின்னு. ஆனா ஒரே நேரத்துல எல்லாருடைய வீட்லயும் வேற வேற வேலை பண்ணிட்டு இருந்தாராம். இது பேர் வைபவ பிரகாசம். அது கடவுளால மட்டும்தான் முடியும், கிருஷ்ணரால மட்டும்தான் முடியும். சரியா? ஈஸ்வர என்ற சொல் யாரை குறிக்கிறது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஈஸ்வரன் எனும் சொல் பரமபுருஷரை மட்டுமன்றி அவருடன் இந்த சிறந்த முனிவர்களையும் குறிக்கிறது. இது ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அருள் ஸ்ரீதர சுவாமிகள் உறுதி செய்யறாங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க. 17வது கேள்வி. பகுலாஸ்வரரின் உள்ளெண்ணங்களை ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் எப்படி விளக்குகிறார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க பதில் சொல்லிட்டீங்களா ஏற்கனவே? சரி சொல்லுங்க. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. பகுலாசர் பகவான் கிருஷ்ணரை அனைத்து உயிர்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஊக்கமளிக்கும் ஆத்மாவாக போற்றினார். என்னை போன்ற மந்தபுத்தியுள்ள ஒருவன் கூட அவனது கருணையால் பக்தி பூர்வமான நிலைக்கு விழிப்புரையிடும் என்று அவர் நினைக்கிறாரு. பாவம் மற்றும் புண்ணிய செயல்களிடம் பகவான் சாட்சியா உள்ளார் என்று அவர் போற்றும் பகுலாசுரர் எப்பாக தான் செய்துள்ள சிறு பக்தி தொண்டுகளை பகவான் ஞாபகம் வைத்திருப்பார் என்று நம்புறாரு. அப்ப பகவான் தரிசிக்கும் நீண்ட நாள் பகவான் நன்கு அறிவார் என்று அவர் தெரிஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய சுய ஞானமுடைய என்றும் இவருடைய ஞானோபதேசம் அவசியம் பகவான் பற்றி சொல்றாங்க. பகுலாஸ்வர் என்னைக்காவது ஒரு நாள் கிருஷ்ணர் நான் செஞ்ச சிறு பக்திக்கு ஞாபகம் வச்சுப்பாரு. அதனால அவரை ரொம்ப நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. ஆனா விக்கிரக வழிபாடுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான கருத்து. நீங்க விக்கிரகம் வச்சு வழிபாட்டீங்கன்னா அதை தவிர வேற சிந்தனையே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு முழு முழு கவனத்தையும் நம்ம தரணும். கிருஷ்ணர் அந்த நேரத்துல பூலோகத்துல இருந்தாலும் இவங்க போய் பார்க்கல. காரணம் விக்கிரக வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பகவான் இங்கேயே இருக்கிறாரு, இவரை பார்க்கணும், அவர் என்ன பார்க்கணும், நான் பண்ண பக்தி தொண்டு அவர் யோசிப்பாரா, யோசனை பண்ணுவார் இல்லையா அப்படின்னு நம்பினார். அதனால பகவான் அவருக்கு அதை பிரதிபலித்தார். அந்த இதுதான் அவருடைய எண்ணமா இருந்தது. எப்பவுமே இது மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிக்கும் மன்னன் இல்ல, அதனால அவர் பக்தி பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறார். எல்லாருக்குமே இத பத்தி அவரு மன்னன்னா கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கிறார். இது அவருடைய சிறப்பு குணமா இருந்திருக்குது. அனைத்து உயிர்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஊக்கமளிக்கும் ஆத்மாவை போற்றுகிறார். கிருஷ்ணரை எப்போதும் போற்றினார். இதெல்லாம் அவர் நினைக்கிறார்.
நான் பண்ண சின்ன பக்தி தொண்டை பகவான் நினைச்சு பார்க்க மாட்டாரா? பார்த்து வரமாட்டாரா? என்னை பார்க்கறதுக்கு வரமாட்டாரா அப்படின்னு ஆசைப்பட்டார். பகவான் அதை பிரதிபலித்தார். அடுத்த கேள்வி, பகவான் எந்த கூற்றை நிரூபிக்க பகுலாஸ்வரருக்கு காட்சி அளித்தார்? அதாவது நான் சொல்றேன் மாதாஜி. நீங்க சொல்லிட்டீங்க. கனிமொழி ஒரு சொல்லுங்க. கேள்விதான் மாதாஜி சொல்லியிருக்கேன், ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாதாஜி. இல்ல பதிலே சொல்லாதவங்க. சரி சரி சொல்லுங்க. சந்திரா தேவி சொல்லுங்க. மாதாஜி, பகவானுக்கு தூய பக்தர்கள் ரொம்ப பிரியம். அதனால அவர் ஆனந்தரோ ஸ்ரீதேவியோ புறப்பட்ட பிரம்மாவோ யாரு இருந்தாலும் அவர் பிரியமானவங்க கிடையாது. அதனால தூய பக்தர்கள் இவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு காட்சியை வெளிப்படுத்தினார் மாதாஜி. இது போன வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க யாராவது பதில் சொல்லுங்க. போன வாரம் நான் இதே மாதிரி ஒரு பக்தர் பிரார்த்தனை செய்யும் போது சொன்னாரு, தைரியமா சொல்றாரு கிருஷ்ணர்கிட்டே. அது யாரு? மாதாஜி நான் சொன்னது கரெக்ட் இல்லையா மாதாஜி? நீங்க சொன்னது கரெக்ட் தான் மாதாஜி. பிருது மகாராஜாங்க மாதாஜி. அவர் பகவானுக்கே பாத சேவை செய்யும் போது சொன்னாங்க மாதாஜி. என்ன சொன்னாரு? ஸ்ரீ மகாலட்சுமி தான் அவங்க உங்களுக்கு சேவனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நானும் அவங்களும் வந்து பக்கத்துல நேருக்கு நேர் நின்னாலும் நீங்க என்னத்தான் தேர்ந்தெடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்றாரு மாதாஜி. உரிமையை எடுத்துக்கிறாரு மாதாஜி. அதாவது தாயார் வேணான்னு சொல்ல போறது இல்ல. ஆனாலும் அவருக்கு வந்து பிருத்து மகாராஜருக்கு அவ்வளவு நம்பிக்கை பகவான் பேர்ல. லக்ஷ்மி தேவியும் நானும் போட்டிக்கு நின்னா நீ என் பக்கம் தான் நிப்ப அப்படின்னு சொல்றார். இது மாதிரி விஷயங்கள் இந்த பக்தரும் அதையே ஃபீல் பண்றாரு. பகுலாஸ்வரம் இத ஃபீல் பண்றாரு. ஆனா சொல்லல. சரி சரிங்க. அப்ப பிரம்மா ஸ்ரீதேவி இவங்க எல்லாம் இருந்தா கூட வந்து தூய பக்தர்கள் இருந்தாங்கன்னா அந்த தூய பக்தர்களுக்கு அவர் ஆதரவு கொடுப்பார். தூக்கி போட்ட மாட்டார். ஓகே, இப்ப தூய பக்தர் சாதாரண ஜீவாத்மாவா இருந்தா கூட, இப்ப ஸ்ரீதேவின்றது யாரு? மனைவி இல்லையா? நிரந்தர துணைவி. அவங்கதான் முதல் இடம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா ஒரு சாதாரண ஜீவராசி தூய பக்தி நிலைக்கு வந்தா அதுக்கும் முக்கியத்துவம் தருவார் கடவுள். தூக்கி போட மாட்டார். அது அவரால முடியும். சாதாரண மனுஷனால எல்லாருக்கும் சமமா இருக்க முடியவே முடியாது. இருக்க முடியுமா? தாயா இருந்தா கூட கொஞ்சம் பாகுபாடு காட்டிடுறாங்க. ஆனா கடவுளுக்கு அது கிடையாது. இதெல்லாம் வந்து கடவுளுக்குன்னே இருக்கக்கூடிய, கிருஷ்ணருக்குன்னே இருக்கக்கூடிய சிறப்பு குணங்கள். அவரால் எல்லாருக்கும் சமமா எல்லா நேரத்திலயும் இருக்க முடியும். அப்ப இது தெரிஞ்சவன அவரை தானே நம்ம நேசிக்கணும். கண்டிப்பாங்க மாதாஜி. ஒரு விஷயம் என்னன்னா, நாம இந்த உலகத்துல நம்மள யாருன்னா நேசிக்கலாம். நிறைய பேர் அப்படித்தானே, இந்த காதலி, இந்த மாதிரி தாய் மகன், அப்படி நிறைய உறவுகள் இருக்கு. அதுல அவங்க வந்து ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருக்கலாம். ஆனா அதே மீறி நம்ம மேல உயிரா இருக்கிறது யாருன்னா கடவுள் தான், கிருஷ்ணர் தான். அது என்னைக்கு நம்ம புரியுதோ அப்ப நம்ம வந்து இந்த உலகாய விஷயங்களை விட்டுட்டு அங்க போயிடுவோம். அது புரியுறது ரொம்ப கஷ்டம். எப்படியாவது மாயில கீழே பேரன் பேத்தி பொண்ணு புள்ள கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிடுறோம். ஆனா எந்த ஒரு பக்தனுக்கு இந்த பாயிண்ட் சரியா புரியுதோ அப்ப வந்து அந்த தட்சணாத் வந்துடும். பகவானை தான் உண்மையா நம்ம நேசிக்கணும், அதுதான் உண்மை, மற்றதெல்லாம் கடமைதான் அப்படின்னு புரிஞ்சிடும். 19வது கேள்வி, பகுலாஸ்வர் எதற்காக ஸ்ரீ கிருஷ்ணரை தனது இல்லத்தில் தங்க வைக்க பிரார்த்தனை செய்தார்? இது நல்ல பதில். இது எதுக்காக வீட்டுல தங்க வைக்கணும்னு நினைச்சார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க தான் சொல்லிட்டீங்களா? யாராவது சொல்லாத பக்தர்கள் கொஞ்சம் எட்டி பாருங்களேன். மாதாஜி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க மாதாஜி. ஒரு நீங்க முடியாதவங்க எல்லாம் நான் கேட்கல, நீங்க கேளுங்க. ப்ராப்ளம் பக்தி இது பாடம் படி. லலிதா மாதாஜி சொல்லுங்க. படிச்சிட்டீங்களா? என்னங்க மாதாஜி, பரமபுருஷனுடனான தொடர்பு எவரையும் தப்பான அபிப்பிராயங்களில் இருந்தும் சந்தேகங்களிலும் இருந்து விடுவிக்கக்கூடியது என்பதால் கிருஷ்ணர் எனது இல்லத்தின் பௌதிக ஆசைகளின் பிடியில் இருந்து என்னை தான் தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கறதுனால அவர் இருக்க வச்சாருங்க மாதாஜி. பௌதிக ஆசையில இருந்து தற்காத்து கொள்ள முடியும். அப்புறம் மிதிலை மக்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கணும்ல. இப்ப கிருஷ்ணர் வந்து மிதிலையில இருந்தா மக்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் இல்லையா? அதனால அவங்களுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார். நல்லா படிச்சிருக்கீங்க பழகுது. நன்றி, தொடர்ந்து படிங்க. 20வது கேள்வி,
ஸ்ருத்ததேவர் பகவானுக்கும் முனிவர்களுக்கும் அமர்வதற்கு எப்படிப்பட்ட ஆசனத்தை வழங்கினார்? ஜெயசுபத்ரா மாதாஜி. ஜெயசுபத்ரா மாதாஜி. மாதாஜி புல்லாலும் தற்பியாலுமான ஆசனங்களை கொடுத்தார் கொடுத்தார். மாதாஜி. அப்புறம் நன்றி மாதாஜி. இன்னொரு பாயிண்ட விட்டுட்டீங்களே. பக்கத்து வீட்டுல இருந்து அவர்களுக்கு அவர் நல்ல வரவு பிறகு அவரும் தனது மனைவியும் பெரும் அவ்வளவுதானே மாதாஜி. அதான் ஏன்னா அது கூட அவங்க வீட்டுல இல்ல, அவ்வளவு ஏழையா இருந்திருக்காங்க. கடனா தர்மபுரி வாங்கிட்டு வந்தாங்க மாதாஜி. இருக்கிறதுல சீப்பஸ்ட் ஆசனம் அது. அது வந்து அது கூட இல்லன்றதுனால பக்கத்து வீட்டுல இருந்து கடன் வாங்கி இருக்கிறார். 22வது கேள்வி, பொருள் கூறுக. கிருதாந்த கூப்பே பதிதஸ்ய சங்கம. 21வது கொஸ்டின் இருக்குல்ல மாதாஜி. 21வது கேள்வி, ஸ்ருத்ததேவர் எப்படிப்பட்ட உணவையான் எப்படிப்பட்ட உணவை? கிருஷ்ணா மாதாஜி. விஷ்ணு பிரியா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப நாங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்தோம்னா என்ன குடுப்பீங்க? விஷ்ணு பிரியா பிரசாதம் கொடுப்போம் மாதாஜி. நல்லா குடுப்பீங்களா? இப்ப ஸ்ருத்ததேவர் என்ன கொடுத்தாரு கிருஷ்ணருக்கு? அவருக்கு சுலபமா கிடைக்கக்கூடிய பூஜா திரவியங்களான பழங்களாலும் வாசனையுள்ள விளாமிச்சம் வேராலும் அமுதுக்கொப்பான தூய நீராலும் சுகந்த திரவியங்களாலும் துளசி இலைகளாலும் இல்ல நான் அது பூஜை பண்ணாரு. சாப்பிடறதுக்கு என்ன கொடுத்தாரு? சாப்பிடறதுக்கு என்ன கொடுத்தாரு? சத்துவ குணத்தை அதிகரிக்க செய்யும் உணவை அப்படின்னா என்னது? வேற யாருன்னா பதில் சொல்றீங்களா? சத்துவ குணத்தை அதிகரிக்க எளிமையா கிடைக்கக்கூடிய பழங்கள், கிழங்குகள், அந்த மாதிரி உணவுகளை தோட்டத்திலேயே அதான் இருந்துச்சு அவர்கிட்ட. அதான் எளிமையா, ஆனா சத்துவ குணத்தை அதிகரிக்க கூடியதுன்னு சொல்லிட்டாங்க. அதிக காரம் இல்லாத, அதிக புளிப்பு இல்லாத, மிதமா இருக்கிறது. மிதமா இருக்கிறது. முதல்ல சமைக்கல, அடுப்பு இருந்தா தானே சமைக்கிறதுக்கு. எதுவும் இல்ல, ஏழை. அதனால கிழங்கு, பழங்கள் அதெல்லாம் நீர்த்தன்மை உள்ள அந்த பொருளும். வெரி குட். அடுத்த கேள்வி, கிருத்தாந்த கூப்பே பதிதஸ்ய சங்கம. பொருள் கூறுக. கனிமொழி சொல்றீங்களா? சொல்றேன் மாதாஜி. குடும்ப வாழ்வெனும் இருண்ட கிணற்றில் விழுந்து விட்ட என்னால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை எப்படி சந்திக்க முடியும் அப்படின்னு. அப்ப பாருங்க, கிரகம் என்பது கூப்பம். கூப்பம்னா என்ன? கிணறு. கிருதாந்த அந்த அப்படின்னா இருண்ட கிணறு. இருண்ட கிணற்றுல விழுந்த கிரகஸ்தர்கள் நிலைமை எல்லாம் அப்படிதான். என்னை காப்பாத்த வந்தியே கிருஷ்ணா அப்படின்னு பாடுறார். 23வது கேள்வி, பகவான் மனிதர்களுக்கு தரிசனம் எப்போது தருகிறார்? யாரோ வந்தீங்க, கேள்விக்கு பதில் சொல்றேன்ட்டு. அவங்க பேர் இல்ல, அவங்க சொல்லலாம். ஒருத்தர் வந்தாங்க, கை வேற தூக்குனாங்க, இப்ப காணாம போயிட்டாங்க. அவங்க பேர் போடல. சொல்றவங்க சொல்லக்கூடாது மாதாஜி. ஆமா, இருங்க. அவங்க யாரோ ஒருத்தர் கை தூக்குனாங்க, நான் பதில் சொல்றேன்ட்டு. இருங்க, நான் கண்டுபிடிச்சிடுறாங்களா? நீங்க தான் சொல்லுங்க. சொல்லுங்க. அது மைக்க வந்து அன்மியூட் பண்ணுங்க. கை தூக்கி இருக்கீங்க, மைக்க தொடுங்க. அப்பதான் அது பேசுறதுக்கு இது பண்ணும். இல்லைன்னா நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்காது. மைக்க தொடுங்க. போயாச்சு. பதில் சொல்ல வரேன்றாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து சொல்லுங்க. இப்ப அந்த மைக்க தொட்டீங்கன்னா அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும். நீங்க உங்க மைக்கு மியூட்ல இருக்கு. உங்க மைக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்க. மாதாஜி யாருன்னு தெரியல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருங்க ஒரு நிமிஷம், அவங்களுக்கு கொடுக்கலாமே. பாவம், யாரோ பதில் சொல்றேன்னு ஆசைப்படுறாங்க, கையும் தூக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு சரி போச்சு. சரி, நீங்க சொல்லுங்க. அம்புலு மாதாஜி, அனுபமா மாதாஜி பதில் சொல்லுங்க. பகவான் வந்து எப்போதும் வந்து அவரோட சக்தியால் பிரபஞ்சத்தை படைக்கிறாரு. அப்ப அவரோட உணர்வு ரூபத்தில் அதனோட பிரவேசித்தார்களோ அப்பொழுது முதலே அவர்களுடைய நம்ம வந்து அவரோடு சாவகாசம் கொண்டிருக்கிறோம். பதில் சொன்னீங்க, ஆனா புரியுற மாதிரி. இப்போ ஒரு நீங்க டீச்சர்ல, நீங்க ஒரு குழந்தைக்கு சொல்லி தரீங்கன்னா எப்படி சொல்லணும்? அப்படிதான் பதில் சொல்லணும். ஜெயசுபத்ரா மாதாஜி சொல்லுங்க. பகவான் மனிதர்களுக்கு எப்போது தரிசனம் தரார்?
மாதாஜி என்ன கேட்டீங்களா பேர்? ஆமா ஆமா, உங்களை தான் கேட்டேன். சாரி மாதாஜி. ம். எப்பொழுதும் நீங்கள் உமது சக்தியால் இப்பிரபஞ்சத்தை படைத்து உமது உன்னதமான ரூபத்தில் எதில் பிரவேசித்தீர்களோ அப்போது முதலே உங்களுடன் நாங்கள் சகவாசம் கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா அப்படி என்ன சொல்றாங்க. அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? படைச்ச பொழுதே இல்ல, பகவானுக்கு முதல்ல கடவுள் படைப்பு. எப்போது நம்மளுக்கு தரிசனம் தராரு. கிருஷ்ணர் எப்பொழுதுமே நம்ம இப்பதான் காட்சி தர போறாரு, அப்படி கிடையாது. எப்ப பிரபஞ்சத்தை படிச்சாரோ அப்ப எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நாம தான் அவரை பாக்குறது இல்ல. அவர் எப்பொழுதும் நம்மளுக்கு காட்சி தர்றார். நாம தானே கண்ணை திறந்து பாக்குறது இல்ல. நம்மளுக்கு இந்த பௌதிக கண்ணை வச்சுன்னு இருக்கிறோம். ஆன்மீக கண்ணை வச்சிருந்து பார்த்தோம்னா அவரை எப்போதும் பார்க்கலாமே. அதனால கடவுள் எப்போது தரிசனம் தர, எப்பொழுதும் தரிசனம் தருகிறார். புரியுதா? மாயாதேவி பகவானுக்கு எப்படி தொண்டு செய்கிறாள்? நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. பகவானுக்கு செய்யும் தனது சேவையாக பந்தப்பட்ட ஆத்மாக்களை மயக்கி மாயையின் நிலையற்ற உண்மை அல்லாத தோற்றங்களை உண்மையானவையாக ஏற்றுக்கொள்ள செய்கிறார். இது நம்மெல்லாம் ரொம்ப கவனமா படிக்க வேண்டிய பதில் இது. நாமெல்லாம் மாயையில நிறைய இருக்கிறோம், சரியா? அது எப்போதும் மக்களை மாயிலே போட்டுட்டு அந்த அம்மா வேலை செய்யறா. அவளது கடமை அது. அதனால மாயாதேவி எல்லாரையும் ஒரு மதி மயக்கத்துல போட்டுருவா. ஒருத்தருக்கு ஒரு மதி மயக்கத்தை கொடுத்துருவா. அதுலயே இரு அப்படின்ட்டு. அது அவளுடைய சேவை. எல்லாரையும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து பிரிக்கிறது மாயாதேவியின் சேவை. ஆனா அந்த வேலையை பக்தர்கள் செஞ்சோம்னா தண்டனை பலமா இருக்கும். பகவானிடமிருந்து பக்தர்களை பிரிக்கிற வேலையை பக்தர்கள் செய்யக்கூடாது. இதை பத்தி நான் அப்புறமா ஒரு நாள் சொல்றேன். 25வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் யாருடைய இதயங்களில் தோன்றுகிறார்? நான் சொல்றேன் மாதாஜி. இடையராது பகவான் பற்றின கேட்டும் பாடியும் அவர் பூஜித்திருந்தோம்னா, துதிச்சோம்னா, அவரோட பேசிட்டு இருந்தோம்னா தூய உணர்வு கிடைக்கும் போது பகவான் தோன்றுவார் மாதாஜி. ஓ, நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 26வது கேள்வி, யாருக்கு பகவான் வெகு தூரத்தில் இருக்கிறார்? இப்ப சொல்லுங்க. லலிதா வந்தாங்க, பாவம் அவங்கள சொல்லுங்க லலிதா மாதாஜி. பௌதிக செயல்களில் இருந்து இந்த மனங்களை சிதற விட்டவங்களுக்கு தூரமா இருக்கிறாருங்க மாதாஜி. பௌதிக செயல்களில் தங்கள் மனங்களை ஈடுபட்டவர்களுக்கு வெகு தூரத்துல இருக்கிறாங்க மாதாஜி. எனக்கு பொண்ணு, பொருள், சொத்து, அதுதான் வேணும் அப்படின்றவங்களுக்கு போயிடுவாரு. அவ்வளவுதான், மனசுலதான் இருக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு எட்டாவது தூரத்துக்கு போயிடுவாரு. பௌதிக எண்ணங்களை நம்ம இதா இருந்தோம்னா நான் பக்கத்து. யார் பகவானை அறிவதில்லை? பகவத்கீதை மேற்கோள் காட்டி விளக்கவும். பகவத்கீதை சொல்லுங்க சாந்தாமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதக மூடோயம் நாவிஜானாதி லோகோமம் அஜம் அவ்யயம். மூடர்களுக்கும் சிறுமதி படித்தவர்களுக்கும் நான் தோன்றுவதே இல்லை. அவர்களுக்கு நான் எனது அந்தரங்க சக்தினால் மறைக்கப்பட்டுள்ளேன். எனவேதான் பிறப்பற்றவனும் முடிவற்றவுமான என்னை அவர்கள் அறிவது இல்லை. வெரி குட், வெரி குட், நல்லா சொன்னீங்க. 28வது கேள்வி, பகவான் பக்தர்கள் மற்றும் பக்தர் அல்லாதவருக்கு எப்படி அருள் புரிகிறார்? பகவான் தமது நித்தியமான ஆன்மீக ரூபத்தில் தமது பக்தர்கள் முன் தோன்றும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகின்றன. அதாவது அவர்களுடைய மாயையின் சுவடுகள் எல்லாம் அகற்றப்பட்டு பரம பிரம்மனான பரமபுருஷனின் அழகு காட்சியை அவர்கள் அள்ளி பருகுகின்றனர். மற்றொரு புறம் பக்தர் இல்லாதவர்களுக்கு பகவான் ஜட இயற்கையாக, அதாவது அவரது பிரபஞ்ச ரூபமாக தோன்றுகிறார். இவ்விதமாக அவர்களது பார்வையை மறைத்து அவரது ஆன்மீகமான சுயரூபம் அவர்களுக்கு புலப்படாதபடி அவர் செய்து விடுகிறார். அபக்தர்களுக்கு அது காட்ட மாட்டார், பக்தர்களுக்கு தன்னை காட்டுகிறார். அப்படி காட்டாமல் அவங்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? அபக்தர்கள் வேண்டியதை அவர் கொடுக்கிறார், அது அவங்களுக்கு செய்யற நன்மை. யார் எதை விரும்புறாங்களோ அதை கொடுக்கிறார். அப்படிதான் அருள் பாவிக்கிறார். பகவான் யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கிறார். நாங்கெல்லாம் கேட்கறோம், கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதுக்குரிய வேலையும் செய்யணும். அதுக்குரிய வேலையை செய்யும் போது அது கருணை. இப்போ அபக்தர்கள் நிறைய பேர் பணக்காரர்களா இருக்கிறாங்க. காரணம் என்ன? பகவான் அவங்களுக்கு அருள் புரிகிறாரா? அருள் புரிகிறார், ஏன்னா அதுக்குரிய வேலையை அவங்க செஞ்சாங்க. அப்படி அருள் புரிகிறார். நீங்க வேண்டியதை பெறலாம். அதுக்கு முன்வினை நல்ல வினையாக இருக்க வேண்டும். நல்ல கர்மா இருந்துச்சுன்னா
நீங்க பௌதிகமே வேண்டுனீங்கனாலும் இந்திரதேவன் மாதிரி இந்திர பதவியில இருப்பா அப்படின்ட்டு இந்திர பதவியை கொடுத்துருவார். சரி, நல்ல காரியம் பண்ணணும், அப்போ இந்த பௌதிக உலகத்திலே நான் இருக்க போறேன்னா இரு. இல்ல எனக்கு நீ தான் வேணும், சரி அப்ப நான் கொடுக்குறேன், என்னையே கொடுக்குறேன். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? எல்லார் மேலேயும் பகவான் வந்து கருணை வைக்கிறார், அருள் பாலிக்கிறார். நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை கொடுப்பார். ஆனா நீங்க கேட்கறதுக்கும் நீங்க வந்து புண்ணியம் பண்ணிருக்கணும். பௌதிக புண்ணியம் பத்தி பேசுறேன். ஆன்மீக புண்ணியம் பக்தி தான் வேணும், கிருஷ்ணர் தான் வேணும்ன்றது ஆன்மீக புண்ணியம். அது பண்ணீங்கன்னா கிருஷ்ணர் தன்னையே கொடுப்பார். எல்லாருக்குமே கருணையை தான் கொடுப்பார் பகவான். அடுத்து 29வது கேள்வி. அனாத்மனே என்ற சொல்லுக்கு பக்தர்களும் அருவவாதிகளும் எப்படி பொருள் கொள்கின்றனர்? அதை சொல்லவா மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாரதா பாவினி மாதாஜி. வெவ்வேறு பிரிவுகளை சேர்ந்த மனிதர்கள் வந்து மாதாஜி பரபிரமனை வெவ்வேறு வழிகள் அறிகின்றனர். அதே 5 ரசங்கள் இருக்கு. அதுல சாந்த பாவத்தில் உள்ள சாந்தரசத்தில் உள்ள பக்தர்கள் வந்து பௌதீக அம்சங்களுக்கு மேற்பட்ட திவ்யமான ரூபம், அதாவது ஆத்மா அல்லது விக்கிரக பரமனாக இருப்பதாக எண்ணி அவரை தியானிக்கின்றனர். அருவவாதிகள் வந்து உருவம் அற்றவராக காண்கின்றனர் மாதாஜி. சரியா சொன்னீங்க மாதாஜி, நன்றி. 30வது கேள்வி. எப்பொழுது மனித வாழ்வின் கஷ்டங்கள் முடிவடைந்து விடுகின்றன? சொல்லுங்க. இருங்க, நிறைய சொல்லிட்டீங்க லலிதா மாதாஜி. யாரோ ரெட்மி 9A பேர் போடல, அவங்க சொல்லுங்க. சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிப்பதாலேயே மனித வாழ்வின் எல்லா கஷ்டங்களும் முடிவடைகின்றன. பகவானை பார்த்துட்டோம்னா எல்லா கஷ்டமும் முற்றுப்புள்ளி வந்துடும். 31வது கேள்வி. பௌதிக வாழ்வை பற்றி அச்சம் கொண்டுள்ளவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய விஷயம் யாது? பத்மாவதி. இருங்க, பத்மாவதின்னு யாரோ வந்திருக்காங்க. டிஎம்டி பத்மாவதி மாதாஜி பதில் சொல்றீங்களா? மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. பத்மாவதி மாதாஜி. சாந்தாமணி மாதாஜி பதில் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேசாம் விசரதாம் பத்யாம் தீர்த்தானாம் பாவனேச்சயா வீதஸ்ய கிம்ன ரோசேத தாவகானாம் சமாகமக. பிரியமுள்ள பகவானே, உமது அந்தரங்க சகாக்களான உமது பக்தர்கள் புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களை புனிதப்படுத்தும் பொருட்டு உலகம் முழுவதும் சஞ்சரிக்கின்றனர். இத்தகைய செயல் பௌதிக வாழ்வில் உண்மையாக அச்சம் கொண்டுள்ளவர்களுக்கு இன்பம் தருவதாகும். பகவானுடைய தூய பக்தர்கள் உலகம் முழுக்க சுத்துறாங்கல்ல, அப்படி சுத்தும் போது பௌதிக வாழ்க்கையை பத்தி பயப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சங்கம் கிடைக்கிறது. பக்த சங்கம் கிடைச்சிச்சுன்னா கிருஷ்ணர் கிடைச்சிடுவார். அதுக்குதான் இது சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து 32வது கேள்வி. பிரலாத் மகாராஜரின் பிரார்த்தனை யாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிராயேன தேவமுனைய இசு விமுக்தி காமா மௌனம் சராந்தி விஜனோ ந பார்த்த நிஷ்டா நைதான் பிகாய கிருபணா விமுக்ஷ ஏகோ நாண்யம் இத்வத் அஸ்ய சரணம் பிரமதே அனுபஸ்யே. நரசிம்ம தேவரை பார்த்து பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பல சாதுக்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து தன்னுடைய சொந்த முத்தியில மட்டுமே நாட்டம் வச்சிருக்கிறாங்க. பெரிய நகரங்களிலும் பட்டணங்களிலும் வாழக்கூடிய அந்த மக்களை பத்தி அவங்க எல்லாம் கவலைப்படுறதே இல்லை. அதெல்லாம் கவலைப்படாம இமாலய மலையத்து இந்த இமாலயம் அந்த இமயமலையில போய் தவம் பண்றாங்க. இமயமலை, அதுதான் மாதிரி சொல்ல வந்த இமயமலைக்கோ அல்லது வேற ஏதாவது வனத்துக்கு போய் அவங்க வந்து இந்த தவம் பண்றதுக்கு அங்க போயிடுறாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை நான் எப்படி இருக்கிறேன்னா, ஆதரவற்ற இந்த மூடர்களையும் அயோக்கியர்களையும் விட்டுட்டு நான் மட்டும் தனியா முத்தி அடைவதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால இந்த கிருஷ்ண உணர்வு இல்லாம இருந்தா உங்களோட தாமரை பாதங்கள்ல வந்து தஞ்சம் அடைய முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த உங்களுடைய இந்த தாமரை பாதங்களுக்கு அவங்கள வந்து அழைச்சிட்டு வர்றத நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாருங்க மாதாஜி. நான் என்னை பத்தி கவலைப்படல. யாரெல்லாம் உன்னை பத்தியே தெரியாம அயோக்கியர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் பிரச்சாரம் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வர்றதுல நான் விரும்புறேன். அதுக்கான அருள் புரியுங்கன்ட்டு வேண்டுறாரு. எவ்வளவு பெரிய வரம் பாருங்க. 34வது கேள்வி. பொருள் கூறுக. சர்வவேத மயோ விப்ரக சர்வதேவ மயோ ஹி அகம்.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. மாதாஜி 33வது கேள்வி. மாதாஜி 33 கேட்கல மாதாஜி. விட்டுட்டேனா? பிரலாத் மகாராஜரின் பிரார்த்தனையாது. அடுத்தது வந்து பிரமேய மற்றும் பிரமாண என்றால் என்ன? பிரமேய மற்றும் பிரமாணம் என்றால் பொருளை பற்றிய அறிவு வந்து பிரமேய, அந்த அறிவை பெறும் வழிமுறையை சார்ந்துள்ளது வந்து பிரமாணம். பிரமாணம். சரியா சொன்னீங்க, நன்றி. அடுத்த கேள்வி. சர்வவேத மயோ விப்ர சர்வதேவ மயோகி அகம். கற்றறிந்த பிராமணன் மாதாஜி. கற்றறிந்த பிராமணன் வேதங்களின் சொரூபம் நான் தான் சொல்றேன். ஒரு பிராமணன் மாதாஜி. கற்றறிந்த பிராமணன் வந்து வேத சொரூபியே. சரிங்க. ஒரு தேவர்கள்லாம் வந்து சர்வ தேவ மயோகி அயம், நான் சர்வ தேவர்களுடைய சுரூபி அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்து பகவான் தன்னை யாருக்கு கடமைப்பட்டவராக கருதுகிறார்? பிராமணர்களுக்கு கடமைப்பட்டவராக கருதுகிறார். நன்றி. பத்மாவதி மாதாஜி சொல்ல வந்தீங்க, அடுத்தது சொல்லுங்க. பகவான் ஸ்ருத தேவருக்கு யாரை பூஜிக்க வேண்டும் என்று கூறுகிறார்? பகவான் ஸ்ருத தேவருக்கு சொல்றாரு ஒரு விஷயத்த. பத்மாவதி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. வந்த பிராமண முனிவர்களையும் சேர்த்து வழிபட வேண்டும் என்று கூறுகிறார் என்று சொல்றாரு. கூட வந்திருக்கிறாங்க, அவங்களையும் நீ வழிபடணும்னு சொல்றாரு. 37வது கேள்வி. எவ்வாறு ஒருவர் வைஷ்ணவர்களின் படித்தரத்திற்கு உயர முடியும்? எழுதியிருக்கிறார் பிரபுபாதர். ஒருவனை பிராமணன், சத்திரியன் அல்லது வைசியன் என்று வகைப்படுத்த முடியாது. கர்ப்பதான சம்ஸ்காரம் எனப்படும் வித்தளிக்கும் சடங்கு முறையினால் ஒருவன் தூய்மை அடையவில்லை என்றால் உடனடியாக அவன் சூத்திர வகைப்படுத்தப்படுகிறான். ஏனெனில் இருங்க என்ன பண்ணா வைஷ்ணவர்களா மாற முடியும்? கர்ப்பதான சம்ஸ்காரம். நான் சொல்றேன் மாதாஜி. கிருஷ்ண உணர்வு என்பது மிகவும் பூர்ணத்துவமானதாகும். இந்த உணர்ச்சியினால் எல்லாராலையும் வைஷ்ணவர்கள் படிக்க உயர முடியும். இந்த வந்து பிராமணர்களுடைய எல்லா தகுதிகளையும் உள்ளடக்கியது இந்த கிருஷ்ண உணர்வு. இந்த 4 வித கெட்ட பழக்கங்கள் இருந்து இல்ல இதுக்கு ஒரு பதில் இருக்கு. ஒருத்தர் நல்ல வைஷ்ணவ, இப்ப 4 கெட்ட பழக்கம் வந்து மனிதனுக்கு கூட உண்டு. நீ மனுஷனா வாழணும்னா 4 விதிமுறைகளை கடைபிடிக்கணும். நீ மிருகமா இருந்தா தான் நான் மாமிசம் உண்ணுவேன், எது வேணா பண்ணுவேன்றது மிருகம். நான் மனுஷன் அப்படின்னா 4 விதிமுறைகளை கடைபிடிக்கணும். இங்க சொல்றது நான் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான், கர்ப்பதான சம்ஸ்காரம். யாரெல்லாம் நல்ல குழந்தைகளை பத்தி நல்ல ஒருத்தர் வைஷ்ணவரா ஆகணும்னா அவங்க அம்மா அப்பா வந்து கர்ப்பதான சம்ஸ்காரம் பண்ணணும். கர்ப்பதான சம்ஸ்காரம்னா என்னன்னு பக்தர்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் ஒரு சடங்கு ஒண்ணு செய்யணும். அந்த சடங்கு பேர் கர்ப்பதான சம்ஸ்காரம். அந்த சடங்கு செய்ய முடியலன்னா ஒரு நாளைக்கு வந்து கணவனும் மனைவியும் 50 மாலைகள் ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இளம் பக்தர்களுக்கான அறிவுரை. ஒரு வைஷ்ணவரை நீங்க உருவாக்கணும் அப்படின்னா சேரும் நாளன்று நிறைய ஜபம் பண்ணணும், இல்ல இந்த சடங்கு பண்ணணும். இந்த சடங்கு உண்டு, இஸ்கான்ல அது செய்யறாங்க, கர்ப்பதான சம்ஸ்காரம்ட்டு. நமக்கு வந்து மனிதனா பிறந்தவனுக்கு வந்து சம்ஸ்காரம்னு இருக்கு. நம்ம பலவிதமான சம்ஸ்காரம் இருக்கு. பிறந்ததுல இருந்து பெயர் சூட்டும் விழால இருந்து, காதணி விழால இருந்து, இது சீமந்த விழா, அந்த மாதிரி நிறைய குழந்தை வயிற்றுல வந்ததுல இருந்து பிறந்து அது திருமணம் ஆகி சாவர வரைக்கும் 12-15 சம்ஸ்காரம் இருக்கு. அதுல தசவித சம்ஸ்காரம் 10 தானே? தசவித சம்ஸ்காரம் சொல்லுவாங்க. இல்ல அதுக்கு மேலேயே இருக்கு மாதாஜி. இதுதான் எங்க இதுல சீமந்தம் சொல்லுவோம். இந்த சீமந்தம் 6வது மாசம் அந்த ஸ்ரீமந்தத்தை இல்ல, அதுக்கு முன்னாடியே சம்ஸ்காரம் தொடங்கிடுது. திருமணத்துல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? திருமணம், அப்புறம் வந்து அந்த கர்ப்பதான சம்ஸ்காரம், அப்புறம் வந்து 3 மாசத்துல பும்சாவனம் இருக்கு, 7 மாசத்துல சீமந்தம் இருக்கு, அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெயர் சூட்டும் விழா இருக்கு, அதுக்கப்புறம் அன்னப்பிரசன்னம் இருக்கு, அப்புறம் வித்யாரம்பம் இருக்கு, அப்புறம் வந்து அந்த மாதிரி நிறைய சம்ஸ்காரம் இருக்கு. கடைசி வரைக்கும் அந்த உடம்ப தீயில வைக்கிறாங்கல்ல, அது வரைக்கும் சம்ஸ்காரங்கள் தொடர்கிறது. அப்ப அதுல கர்ப்பதான சம்ஸ்காரம் பண்ணும்போது ஒரு குழந்தை வைஷ்ணவனா வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. அப்படியும் வந்து போயிடலாம். எஸ் மாதாஜி. உபநயன இருக்கு மாதாஜி. விவாக சம்ஸ்காரம், அந்திம கிரியா, அப்ப கர்ணவேத சூடகர்ணா, மொட்டை அடிக்கிறது மாதாஜி.
ஆமா, இதெல்லாம் கூட இருக்கு. கோலோக நிவாசினி மாதாஜி. மாதாஜி நான் படிக்கிறதுக்கு வீட்டுலதான் இருக்கேன் மாதாஜி, எனக்கு போகல, அதனால கை ரைஸ் பண்ணேன். ஓகே ஓகே, சரி. முடிஞ்சுதா? இதுல எதனா சந்தேகம் இருக்கா? பாடத்துல எதனா சந்தேகம் இருக்கா? இந்த பாடத்துல இருக்காது ஏதாவது சந்தேகம்? சுந்தரை கல்யாணம், பகுலாஸ்வர் சுத்த தேவர் முடிச்சிட்டோம். நன்றி. நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா.